ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நமது நண்பர் சித்தூர்லேருந்து தினேஷ்குமார் ஐயா வந்திருக்கிறார். ஆன்மீக வழியில் அவருக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்வியை பதிவு செய்து பதிலையும் ஆசான் அகத்தியர் திருவடியை வணங்கி நாம் பெற உலக மக்களுக்கு அறிவில் தெளிவு ஏற்படும் என்பதற்காக இந்த பதிவு. ஓம் அகத்தீசாய நம. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா ஒரு கேள்வி, அருளணையின் பரிபூர்ண ஆசுவாதம் பெறுவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இதுதாங்க கேள்வி. ஓம் அகத்தீசாய நம. வழக்கமாக இந்த அருளாளர் கேள்வியே 1/2 மணி நேரம் கேட்பார். மிக கருணையோடு இன்று திருக்குறளை போல 2 வரியில் கேட்டு முடிச்சிட்டாரு. அதற்கு கோடான கோடு நன்றி தினேஷ் ஐயா அவர்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறோம். ரைட். அருள் அன்னையின் பரிபூர்ணமான அருளை ஆசீர்வாதத்தை பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்கிறார். முதல்ல அருள் அன்னைன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்துல 2 அன்னைமார்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு நம்மளை ஈன்றெடுத்த அன்னை, உலக அன்னை, புவனை அன்னை. நம்ம தாயினுடைய அன்பை பெறணும் அப்படின்னாக்கா எண்ணம், சொல், செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயலை செய்வதற்குண்டான பயிற்சி முயற்சியை செய்தால் பெற்றுவிடலாம். லோகமாதா அன்னையினுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு அப்படின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு 100% வரணுமா, 99 கூட வேணாமா, 100% அருளை பெறணுமா, அதுக்காக கேட்குறாரு. அப்ப இந்த பயிற்சி முயற்சி என்ற அந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெரிந்ததை தெளிவாக ஆய்வு செய்து தேறி நிற்க வரம் வேணும். அனுதினமும் உன் திருவடியை பூஜிக்கிற பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை செய்யணும். அது புறத்துல செய்யறது ஒரு வகையாக, அது கடந்து அகத்தில் செய்கின்ற அகபூஜையாக இருக்கும் போது தான் பரிபூர்ண அருள் கிடைக்கும். புறத்தில் செய்கின்ற போது அருள் கிடைக்கும், அகத்துள் செய்கின்ற பொழுது பரிபூர்ண அருள் கிடைக்கும். அப்ப அதை எப்படி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அருள் அன்னைன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சுத்த வெளியே இறைவன், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற தன்மையோட இருக்கின்ற அமைப்பு இறைவன்னு சொல்றாரு தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி. ஆனா அந்த இறைவனை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அந்த உணர்கின்ற தன்மையாக இருப்பது சக்தி. அதுதான் நம்ம அருள் அன்னை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ மறைபொருளாக இருக்கக்கூடிய சுத்த வெளியை நாம் இறைவன் என்றும், அந்த இறைநிலையின் இயக்க சக்தியை நாம் அருளன்னை என்றும் நம்ம சொல்லிக்கிறோம். இதுதானே சத்தியம் அப்படின்றது ஒரு உண்மை. இதை தவிர்த்து விட்டு புறத்தில் இருக்கின்ற சிலை வழிபாடெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலை தான். அந்த சிலை வழிபாட்டில் கூட மந்திரம், எந்திரம், தந்திரம் இவற்றினால் சில அற்புத விஷயங்களை நாம் பெற முடியும். ஆனா பரிபூர்ண அருளை நாம் பெறணும் அப்படின்னாக்கா தானமும் தவமும் செய்ய வேண்டும். தானம் செய்யறதுக்கு எதுக்கு அப்படின்னாக்கா, முதல்ல புண்ணியத்தை தொடுவதற்கே அருள் வேண்டும், வல்லமை வேண்டும். பாவம் எது புண்ணியம் எது என்று தெரிந்து கொள்வதற்கே நமக்கு அருள் வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு தானம் செய்யணும். மனிதனுடைய பிறவியே கலங்கத்தோடு, கர்மாவோடு வந்தது. சுத்த வெளியில பரசிவ வெள்ளத்துல கலங்கம் சேர்ந்துடுச்சுன்னா மனிதனா வந்துடுறான். அந்த மனிதன்ல இருந்து இந்த கலங்கத்தை கழித்து விட்டால் நம்ம சுத்த வெளியா மாறிடுறோம். அப்ப அந்த பரிபூர்ண அருள் நமக்கு சுத்த வெளியை காட்டித்தரும், சுத்த வெளியாகவே மாற்றித்தரும். அப்போ புறத்தில் நாம் என்ன செய்யணும்னாக்கா தானம் செய்யணும். அது தானம்னாக்கா சோறு போடுறது, காசு கொடுக்கறது இப்படின்னு இல்லை. அறிவு தானம், இரத்த தானம், ஆடை தானம், இப்படி நிறைய வகையில ஒருத்தருக்கு என்ன தேவையோ, இயலாமையில என்ன தவிப்புல இருக்கிறாரோ அவர் தேவையை குறிப்பால் அறிந்து நாம் செய்து விட்டால் அதுக்கு பேர் தானம் தான். அந்த தானம் செய்து தவம் செய்து அக பூஜை செய்யணும். அந்த அகத்துல நம்ம உயிர் சக்தியினுடைய ஆற்றல் நிலை என்னவாக இருக்கிறது, சுத்த வெளியிலிருந்து பரமணு எப்படி வந்துச்சு, அந்த பரமணுவிலிருந்து அணு எப்படி வந்துச்சு, அந்த அணுவிலிருந்து பஞ்சபூதங்கள் எப்படி வந்துச்சு, பஞ்சபூதத்திலிருந்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு கொண்ட மனிதன் எப்படி வந்திருக்கான்,
அந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து, நான் கடவுள் அல்ல, கடவுளை நானாக வந்திருக்கிறேன் என்ற சத்தியத்தை உணர்ந்து, நான் கடவுளாக மாறுகின்ற வித்தையை கையாளுகின்ற அமைப்பை செயல்படுத்துகின்ற பொழுது நாம் அன்னையின் பரிபூரண அருளை பெறலாம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.